ஒருமுறை பசுமையான வெப்பமண்டல காட்டில் மாயா என்ற ஆர்வமுள்ள குழந்தை வாழ்ந்து வந்தது. மாயா தன் தோழிகளுடன் கண்ணாமூச்சி விளையாடிக் கொண்டிருந்தபோது உயரமான மரங்களுக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு பிரம்மாண்டமான பலாப்பழம் மீது தடுமாறி விழுந்தாள். அதன் அளவு மற்றும் வாசனையால் கவரப்பட்ட மாயா உள்ளே எட்டிப் பார்க்க முடிவு செய்தாள். அவளுக்கு ஆச்சரியமாக பலாப்பழத்திற்குள் ஒரு வசதியான அறையை கண்டுபிடித்தாள். இலைகள் வழியாக வடிகட்டப்பட்ட மென்மையான தங்க ஒளியால் ஒளிரும். உள்ளே மாயா வாழ்க்கை நிறைந்த ஒரு சின்ன உலகத்தைக் கண்டாள். மின்மினி பூச்சிகள் போன்ற சிறிய உயிரினங்கள் அவளைச் சுற்றி நடனமாடின. வண்ணமயமான பறவைகள் மெல்லிசை ராகங்களை ஒலித்தன. ஒரு புத்திசாலியான வயதான ஆமை காட்டை பற்றிய கதைகளை பகிர்ந்து கொண்டபோது ஒரு நட்பான அணில் அவளிடம் கையளவு கொட்டைகளை கொடுத்தது. மாயா ஆழமாக ஆராய்ந்தபோது அவள் மின்னும் நீரோடைகள் மற்றும் பசுமையான தாவரங்களை எதிர்கொண்டாள். ஒவ்வொரு மூலையிலும் புதிய அதிசயங்களை வெளிப்படுத்தியது. அவள் கொடியிலிருந்து கொடிக்கு ஆடும் விளையாட்டுத்தனமான குரங்குகளுடன் சிரித்தாள் மற்றும் கவர்ச்சியான பூக்களின் மென்மையான அழகைக் கண்டு வியந்தாள். இந்த மயக்கும் சாம்ராஜ்யத்தில் மாயா இயற்கையின் மாயாஜாலத்தையும் ஆர்வம் மற்றும் ஆய்வின் முக்கியத்துவத்தையும் பாராட்ட கற்றுக்கொண்டார். ஆச்சரியம் நிறைந்த இதயத்துடனும் கதைகளால் நிரம்பிய மனதுடனும் மாயா தனது புதிய நண்பர்களிடம் விடைபெற்று பலாப்பழத்திலிருந்து வெளிப்பட்டார். தனது அசாதாரண சாகசத்தின் நினைவுகளைச் சுமந்தார். அன்று முதல் மாயா காட்டுக்குள் செல்லும் போதெல்லாம் உயர்ந்து நிற்கும் பலா மரங்களை கண்களில் மின்னச் செய்வதால் அவைகளுக்குள் மறைந்திருக்கும் உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு காத்திருக்கின்றன என்பதை அறிந்தாள்.